திமுக யார் தயாரா இருக்கிறீங்க? 50,000 கோடிக்கு எப்படி சார் டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போய் கேள்வி கேட்க முடியும்? அப்ப உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? முக ஸ்டாலின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நாள்ல விருதுநகர்ல கோபாலபுரத்தின் மன்னராட்சி முதல்வர் அவர்களும் அவர் வீட்டு இளவரசர் அவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொள்கை இல்லாமல் இங்க பலரும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த மன்னராட்சி பரம்பரையில் வந்த கோபாலபுரத்து இளவரசர் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையில் இருந்து நேருக்கு நேர் சவால் விடுகிறேன். எங்களுக்கு எதிராக கொள்கையை பேசி நீங்கள் ஜெயித்து விட்டால் ஒரு காலமும் நடக்காது. என்ன ஜெயிக்கிறது? நடக்க போறது இல்ல. சரி, அதிகமாலாம் நம்ம கொள்கை எல்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். உங்க கொள்கை எப்படி இருக்குன்னு. ஐயா பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை வழிகாட்டி என்று போகிற இடமெல்லாம் தூக்கி நிறுத்துகிறோம். தந்தை பெரியார் அவர்களை எங்கள் உயிர் மூச்சாக ஏற்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் வழியில் வந்திருக்கிறோம் என்று இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுகவிற்கு திராணி இருந்தால் பெரியார் வழியில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்பதை எங்களுக்கு எதிராக பேசி நிரூபிக்க முடியுமா? நான் தயார். திமுக யார் தயாரா இருக்கிறீங்க? பெரியார் அவர்களை பேசும்போது இதே சேலம் மண்ணில் பிறந்த பெரியாரின் வாழ்க்கை இணையரான நாகம்மையை நாம் மறந்துவிட முடியாது. நாகம்மை அவர்கள் என்ன சாதிச்சாங்க? ஐயா காந்தியடிகள் அவர்களுடைய வழியில ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுக்கும் பொழுது, கள்ளுக்கடை மறியலை ஏற்கும் பொழுது ஐயா பெரியார் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. ஐயா பெரியார் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது நாகம்மையும் பெரியாரின் சகோதரியான கண்ணம்மாளும் இதே ஈரோட்டு பகுதியில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து 144 தடை உத்தரவு இருந்த போதும் மக்களை திரட்டி போராடி அந்த தடை உத்தரவை திரும்ப பெற வைத்த பெண்மணிகளாக இருந்தாங்க. அன்றைக்கு காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த போராட்டத்தை நீங்க நிறுத்தணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்றாரு, இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா என்னால முடியாது, ஈரோட்ல 2 பெண்கள் இருக்காங்க, அவங்களால தான் முடியும்னு சொன்னாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்துல மதுவை ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் வழியில் வந்த ஆட்சியை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா 50,000 கோடிக்கு எப்படி சார் டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது உங்க வேலையா? அதுவும் புதுசா டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது. எப்படி விற்பனை பண்றது? புதுசா வீரன் அப்படின்னு ஒரு பிராண்ட் கண்டுபிடிச்சு விற்பனை செய்யறது, ஷாப்பிங் மால்ல வெண்டிங் மிஷின்ல வச்சு சாராயத்தை விற்பனை செய்யறது, விளையாட்டு மைதானங்கள்ல இல்ல திருமண மண்டபங்கள்ல மதுபானங்களை கொடுக்கலாமான்னு சொல்லி புதிய திட்டங்களை சிந்திக்கிறது. இப்படி டாஸ்மாகை விட்டு பிழைப்பதற்கு ஆட்சிக்கு வந்த நீங்கள்